சவுத் இந்தியன்ஸோட முக்கியமான உணவு அப்படின்னு சொல்லப்படுற ரைஸ். இந்த ரைஸை எல்லாருமே கட்டாயமா மதியத்துல சாப்பிடுவோம். ஆனா அதுலயே சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ரைஸ் அதிகமா எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்டவங்க வேற என்ன ரைஸ் எடுத்துக்கலாம்னா கார அரிசி எடுத்துக்கலாம். இந்த கார அரிசி பார்க்க ரெட் கலர்ல இருக்கும். அண்ட் இதை வைல்ட் ரைஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதுல என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அண்ட் இதுல மற்ற ரைஸ் கூட கம்பேர் பண்ணும்போது 10 டைம்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸோடைய பவர் அதிகமா இருக்கிறதுனால இதை தாராளமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது ரேடிகல்ஸ், கேன்சர், ஏஜிங் இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளம்ஸ்ல இருந்தும் நம்மள விடுவிக்குது. அது மட்டும் இல்லாம இதை எவ்வளவு சாப்பிட்டாலும் டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல ஒரு ப்ராப்ளமும் வராது. அண்ட் அதே மாதிரியே குழந்தை பிறக்கும் போது பர்த் டிஃபெக்ட்ஸ் எல்லாம் சில பேருக்கு வரும். இதை அதிகமா சாப்பிட்றதுனால இதுல இருக்கிற விட்டமின்ஸ் குழந்தைக்கு நேச்சுரலா போய் கிடைக்கிறதுனால பர்த், அதாவது டெலிவரி டைம்ல வரக்கூடிய டிஃபெக்ட்ஸ் எதுவுமே வராது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல பாஸ்பரஸ் கண்டென்ட் இருக்கிறதுனால உங்களோட போனை இது ஸ்ட்ரென்தன் பண்ணுது. இதுல அதிகப்படியான புரோட்டீன் இருக்கிறதால புரோட்டீன் தேவை அப்படின்னாலும் இந்த ரைஸ்ல இருந்து அது உங்களுக்கு கிடைச்சிருது. வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒயிட் ரைஸுக்கு பதிலா இந்த ரைஸ் டெய்லி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டா அவங்களோட வெயிட் லாஸ் ஆகும். அண்ட் வயதான காலத்துல ரைஸ் சாப்பிட்டா அவங்களுக்கு செரிமான பிரச்சனை ஏற்படும். அதுக்கு பதில் இந்த கார அரிசியை சாப்பிடும்போது அவங்களோட பாடி, ஆர்கன்ஸ், ஸ்கின் இது எல்லாமே ஹெல்தியா இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வயதாகும் போது ஸ்ட்ரென்த்தும் இருக்கும். சோ கார அரிசியில இவ்ளோ நன்மைகள் இருக்கு. இனிமேலாவது அதை உதாசீனப்படுத்தாம யூஸ் பண்ணுங்க.